மர்மமான கொலை. இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. அத்தியாயம் 14. ஜேப் மிக நீண்ட பெருமூச்சு விட்டார். அப்படியே திகைத்து போய்விட்டேன் என்றார் அவர். பாய்ரோ அமர்ந்து அவரை அன்புடன் பார்த்து புன்னகைத்தார். நீண்ட நேரத்துக்கு பிறகு அந்த அமைதி கலைந்தது. ஜேப் சொன்னார், இது தற்கொலையைப் போல மறைக்கப்பட்ட கொலை அல்ல, மாறாக கொலையைப் போல தோற்றமளிக்கும்படி செய்யப்பட்ட தற்கொலை. ஆமாம், அதுவும் மிக திறமையாக செய்யப்பட்டது. எதிலுமே மிகைப்படுத்தல் இல்லை. ஜேப் திடீரென்று கேட்டார், ஆனால் அந்த அட்டாச்சி பெட்டி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என் மிக 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 அன்பான நண்பரே, அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்று நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லிவிட்டேன். பின் ஏன்? கோல்ஃப் மட்டைகள். அந்த கோல்ஃப் மட்டைகள் தான் ஜேப். அவை இடது கை பழக்கம் உள்ளவருடைய மட்டைகள். ஜேன் பிளண்டர்லித் தனது மட்டைகளை வெண்டல்வொர்த்தில் வைத்திருந்தார். அங்கிருந்தது பார்பரா ஆலனின் மட்டைகள். அந்த அலமாரியை திறந்தபோது அந்த பெண் ஏன் அஞ்சினார் என்பது இப்பொழுது புரிகிறதா? அவளுடைய முழு திட்டமும் பாழாகியிருக்கும். ஆனால் அவள் சுதாரித்து கொண்டாள். ஒரு கணம்தான் கட்டி கொடுத்து விட்டதை உணர்ந்தாள். நாங்கள் அதை பார்த்துவிட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டாள். அதனால் அந்த வினாடியில் அவளுக்கு தோன்றிய மிக சிறந்த காரியத்தை செய்தாள். நமது கவனத்தை தவறான ஒன்றின் மீது திருப்ப முயன்றாள். அந்த அட்டாச்சி பெட்டியை சுட்டிக்காட்டி, அது என்னுடையது, நான் அதை இன்று காலையில் என்னுடன் கொண்டு வந்தேன், அதனால் அதில் ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னாள். அவள் எதிர்பார்த்தபடியே நீங்கள் அந்த தவறான பாதையில் சென்றீர்கள். அதே காரணத்திற்காகவே அடுத்த நாள் அந்த கோல்ஃப் மட்டைகளை அப்புறப்படுத்தி சென்ற போதும் கவனத்தை திசை திருப்பும் கருவியாக அந்த அட்டாச்சி பெட்டியை தொடர்ந்து பயன்படுத்தினாள். அப்படியானால் அவளுடைய உண்மையான நோக்கம்? யோசித்து பாருங்கள் நண்பா. ஒரு கோல்ஃப் மட்டையை பையை அப்புறப்படுத்த சிறந்த இடம் எது? அவற்றை எரிக்க முடியாது அல்லது குப்பை தொட்டியில் போட முடியாது. எங்கேயாவது விட்டு சென்றால் அவை மீண்டும் உங்களிடமே திரும்ப கொண்டு வரப்படலாம். மிஸ் பிளண்டர்லித் அவற்றை ஒரு கோல்ஃப் மைதானத்திற்கு கொண்டு சென்றார். தனது சொந்த பையிலிருந்து 2 மட்டைகளை எடுக்கும் வரை அவற்றை கிளப் ஹவுஸில் விட்டுவிட்டு பிறகு உதவியாளர் இல்லாமல் தனியாக சென்றார். இடையில் சரியான இடைவெளிகளில் ஒவ்வொரு மட்டையாக 2ஆக உடைத்து அடர்ந்த புதர்களுக்குள் வீசி எறிப்பார். இறுதியில் காலியான பையை தூக்கி எறிந்திருப்பார். யாராவது ஒரு உடைந்த கோல்ஃப் மட்டையை அங்கே பார்த்தால் அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தாது. விளையாட்டில் ஏற்படும் கடும் எரிச்சலில் தனது எல்லா மட்டைகளையும் உடைத்து எறிந்தவர்களை பற்றி மக்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். உண்மையில் இது அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டுதான். ஆனால் தனது செயல்கள் இன்னும் கண்காணிக்கப்படலாம் என்பதை உணர்ந்ததால் அந்த அட்டாச்சி பெட்டியை மிகவும் வியத்தகு முறையில் ஏரியில் வீசினார். அதுதான் நண்பரே, அட்டாச்சி பெட்டியின் மர்மத்தின் உண்மை. ஜேப் தனது நண்பரை சில நிமிடங்கள் அமைதியாக பார்த்தார். பிறகு எழுந்து அவரது தோளில் தட்டி பலமாக சிரித்தார். வயசானாலும் உன் மூளையும் புத்தி கூர்மையும் குறையவே இல்லை பாயிரோ. முற்றும்.